ஒரு 24 வயசு வாலிபரோட அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில் போட்டு மூஞ்சில சைலன்சரால சுட்டு தூக்கி வீசியிருக்காங்க கிணத்துல. நேத்து நாம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இங்க லோக்கல் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இவங்களை வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரி என்கிட்ட பேசின ஆடியோவை நான் மிக விரைவில் லீக் பண்ணுவேன். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துல ஜனவரி 30ஆம் தேதி நடந்த ஒரு கொலை இப்போ ரொம்ப தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. நாம மட்டும் பேசல, தமிழ்நாடே எடுத்து இந்த கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னத்துக்காகப்பா ஜனவரி 30ஆம் தேதி நடந்ததுன்னு சொல்ற? கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 30 நாள் ஆயிடுச்சு. இப்ப என்னத்துக்கு இந்த கொலை வைரலா போயிட்டு இருக்கு? இந்த கொலையை பத்தி எல்லாம் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா, இந்த கொலை நடந்த விதமும் அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் அந்த கொலையை மூடி மறைக்க ஒரு முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல, அந்த முயற்சி தான் இப்போ இந்த கொலையை இந்த அளவுக்கு பேசு பொருளா மாத்திருக்கு. இடையிலேயே இது சம்பந்தமா நிறைய பேர் இத மாதிரி ஒரு கொலை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அது அவ்வளவு மோசமான கொலை. பட் அது நடக்கல. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் யூடியூப் சேனல் அப்படின்னு நினைக்கிறேன், செய்தி களஞ்சியம் அப்படிங்கிற அந்த லோக்கல் யூடியூப் சேனல் நினைக்கிறேன், அவங்க போயிட்டு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபர், அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய குடும்பம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நேரடியா என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு காவல்துறை எதை மாதிரியான அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து அவங்க சேனல்ல பேசினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இப்ப இந்த விஷயத்தை எடுத்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொலை எவ்வளவு கொடூரமா நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சேர்ந்த ஒரு தலித் இளைஞர் பெருமாள், இவர் தான் ஜனவரி 30ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்காரு. கொலைனா சாதாரணமான கொலை கிடையாது. இத மாதிரியான ஒரு கொலையை நம்ம தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு சொல்றப்பவே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வரும்ல, அத மாதிரியான ஒரு கொலை. அந்த பெருமாள் அப்படிங்கிற இளைஞருடைய ஆண் இது போக ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டிருக்காங்க. இதுல எது முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் சொல்லணும். ஆனா நெஞ்சில ட்ரில்லிங் மிஷின் வச்சு இந்த பெருமாள் அப்படிங்கிற தலித் இளைஞருடைய நெஞ்சில ஓட்ட போட்டிருக்காங்க. இதெல்லாம் போக சைலன்சர் இருக்குல்ல, 2 வீலர் சைலன்சர், அதை வச்சு முகத்துல சுட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு கொடூரமா ஜனவரி 30ஆம் தேதி இந்த தலித் இளைஞர் பெருமாள் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் காவல்துறைக்கு வந்தா உடனடியா யாருக்கா இருந்தாலும் ஒரு கோபம் வரல. நீ உனக்குள்ள பகனா கொலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு குற்றம். ஆனா இத மாதிரி நீ கொடூரமா கொலை செய்யற அப்படின்னா நீ யாரு, என்ன, உன்னை நான் நோண்டி எடுக்கிறேன், யாரா இருந்தாலும் இப்படி ஒரு கொலை செய்யலாமா அப்படின்னு ஒரு காவல்துறைக்கு ஒரு கோபம் உடனடியா நடவடிக்கை அப்படிங்கறத எடுப்பாங்கல்ல. ஆனா இந்த விஷயத்துல திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு கொலை நடந்தது அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் காவல்துறையும் திமுகவும் சேர்ந்து பார்த்திருக்கு. காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு மீடியா இத மாதிரி கேட்டு பேட்டி எடுக்கிறதையோ இல்ல அவங்க யார்கிட்ட பேசுறதையோ மத்தவங்கள்ட்ட சொல்றதையோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையே காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 30 நாளா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு அவங்க ஏதாவது பேசுறாங்களா, பேசணும்னு சொல்றாங்களா, நீங்க இந்த நேரத்துல பேசக்கூடாது, இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க, அங்க இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, இங்க எஸ்பி கூப்பிடுறாரு, இன்வெஸ்டிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை ஒரு மாசமா எதையும் பேச விடாம எதையும் வெளியில சொல்ல விடாம அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த பையன் இப்படிதான் இறந்தான், இந்த காயங்கள்லாம் அவனுடைய உடல்ல இருந்தது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை கூட அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்காம ஒரு மாசமா அந்த குடும்பத்தை அலக்கடிச்சிட்டு இருந்திருக்கு காவல்துறை. காவல்துறை இத மாதிரி செய்யறாங்க. ஒரு கொலையை மூடி அதுவும் ஒரு கொடூரமான கொலையை மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. சோ இந்த கொலைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தேடி போய் பாக்குறப்போ இறந்து போனது ஒரு தலித் இளைஞர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இங்க சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல திமுக, அவங்க தானே அதிகமா நாங்க சமூக நீதி அப்படின்னு பேசுறது. சோ இறந்து போனது ஒரு தலித் இளைஞர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. தேர்தல் நேரத்துல இத மாதிரி ஒரு தலித் இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா திருமாவளவன் அதுக்கு ஏதாவது பேசணும், பேசலன்னா அந்த மக்கள் கோச்சிப்பாங்க, அவர் பேசினார்னா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு 1000 அரசியல் கணக்குகளை வச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் இத மாதிரி ஒரு கொடூர கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு திமுக நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் போக அந்த கொலையை செஞ்சது ஒரு முக்கிய அரசியல்வாதி, தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய பினாமி அப்படிங்கிறது தான் இந்த கொலையில இருக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு.
அந்த அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இப்ப உணவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சக்கரபாணியோடைய பினாமி தான் இந்த கொலையை செஞ்சாரு. அதனாலதான் இந்த கொலையை திட்டமிட்டு காவல்துறையும் திமுகவும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கொலையை சுத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்க வேண்டிய விஷயம். இந்த கொலையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த கொலையை யாரு பண்ணா, என்னத்துக்காக பண்ணாங்க, இந்த பெருமாளுக்கும் அந்த அமைச்சருக்கும் இல்ல அந்த பினாமிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் வெளில கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. முழுசா இது சம்பந்தமான தகவலை தேடி எடுப்போம். முடிஞ்சா இந்த செய்தியை இந்த அளவுக்கு பேசு பொருளா மாத்திர அந்த செய்தி களஞ்சியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்காங்களே, அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இதோடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கறத வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். தொடர்ந்து பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.